பால் ஆந்திராவிலிருந்து வருது, ஆட்டுக்கறி ஆந்திராவிலிருந்து வருது, வெங்காயம் பருப்பு வெளிநாட்டிலிருந்து வருது. இந்த நிலை அப்படியே போச்சுன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லுவோம்ல, அது வந்துடும். அதுக்கு தான் உன் மகன் விவசாயத்தை உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறீல, விவசாயத்தையே கவர்மெண்ட் வேலையா மாத்திட்டேன்னு வச்சுக்க. இந்த சங்க வாசல்ல நீ இங்கேயே ஒரு சீமக்கரை வேலை மரம் இல்லாம பூமியிலிருந்து எடுத்துருவேன். பலாவும் வரும், மாவும் வரும், நாவரும் வரும், கொய்யாவும் வரும், தென்னையும் வரும், வாழையும் வரும். கருமம் இந்த பிசாசும் வரும்னா கஷ்டம். இதுல தேனீக்கள் கூடு கட்டாது, பறவை கூடு கட்டாது. மரங்களின் பிசாசு என்றதற்கு பேர். இந்த மரத்துக்கு கீழே ஒரு பசுமாடை கட்டியே வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரை கருத்தரிக்காது. கருத்தரிச்சாலும் களைச்சி விட்டுரும். கொடுமையான செடி, விஷச்செடி, இதை ஒழிக்கணும். மாற்று மரங்களை நடணும். இந்த தான் பலா வருதே, வைக்க வேண்டியதானே. பலாவில் இருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு நம்ம வறுமையை எவ்வளவு சம்பாதிக்கலாம். இதுதானே உங்களுக்கு எரிக்க விறகு தானே. மயந்தாரன் சிலிண்டர் தாரன் வீடு வீடுக்கு எப்படி தயாரிப்பேன்னு கேளு. எப்படி தயாரிப்ப? வெளிநாட்டில இருந்து இல்லை, நானே என் மாட்டு சாணியிலிருந்து தயாரித்து தருவேன். இங்கேயே தயாரிப்பேன், நாங்கள் பக்கத்தில் வச்சு தயாரித்து உன் ஊருக்கு வேண்டிய சிலிண்டரை அடைச்சு தருவேன். ஏன் இவ்வளவு பேசுகிறேன்? உன் மேலே அக்கறை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. உன் கூட பிறந்திருக்கேன், உன் வயிற்றுல பிறந்திருக்கேன். அவன் உன்னை ஏமாத்தணும்னு வந்திருக்கான், நான் உன்னை மாற்றணும்னு வந்திருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இந்த நிலையை மாற்றணும்னு வந்திருக்கேன். அதனால ஒரு தலைவன் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பார்க்கக்கூடாது. நான் வேட்பாளர் இல்லை, அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு, பெருமை வாழ்வுக்கு, விடுதலைக்கு புரட்சிகர அரசியலை நடத்தி வந்த ஒரு புரட்சிக்காரன், ஒரு லட்சியவாதி என்று பார்க்கணும். இவங்களை பல வேட்பாளர், வாக்காள பெருங்குடி மக்களே, ஏழை விவசாய எளிய மக்களே, இவனாவது பேசுறான பத்தியெல்லாம் எங்காளுங்க. ஓட்டுக்காக வந்தவன் என்பதை மறந்துடணும். நான் பிறந்த இந்த நாட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாக்குக்காக நான் வந்தேங்கிறத மறந்துடணும். உங்கள் வாழ்க்கைக்காக இந்த மகன் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வாத்தியாருக்கு பிரச்சனை நான் தான், டாக்டருக்கு பிரச்சனை நான் தான் போய் நிற்பேன், நர்ஸுக்கு பிரச்சனை நான் தான் நிற்பேன், கூட்ட தூய்மை பணியை நான் தான் நிற்பேன், மகளிர் சுயதொழிலுக்கு நான் தான், விவசாயிக்கு பிரச்சனை நான் தான், மீனவருக்கு பிரச்சனை நான் தான். இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான். ஆனால் பிரச்சனையை தந்தவனுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் என் மக்கள் என்னை ரோட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் பிரச்சனை